கவர்மெண்ட்டில் இல்லை ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ், பிஎஃப், பென்ஷன், பெனிஃபிட்ஸ்னு நிறைய கிடைக்கும். ஆனால் நான் ஒரு டெய்லி வேஜர், அதாவது தினமும் கிடைக்கிற வேலையை செஞ்சு சம்பாதிக்கிறவன். எனக்கு இந்த பிஎஃப், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அதுதாங்க இல்லை. உங்களை மாதிரி அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற பெனிஃபிஷியரி ஸ்கீம் பற்றி இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க ஸ்மார்ட் சேவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, முதல்ல இப்போது அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ்னால் யார், அவங்க என்ன மாதிரி வேலை செய்வாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ்ன்றவங்க எந்த ஒரு நிறுவனத்தையோ இல்லை அரசாங்கத்தையோ சார்ந்து வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க தன்னிச்சையாக தனக்கு இருக்கிற டேலண்ட்டை வச்சு அவங்களுக்கு கிடைக்கிற வேலைகளை செஞ்சு அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறவங்க. இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டிங்கிறது இருக்காது. அதுபோக இன்சூரன்ஸ், பென்ஷன், இல்லைனா ஏஜ் ஆகிடுச்சுன்னா இன்கம் இல்லாமல் ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இவங்க கவர்மெண்ட்டோட எந்த சிஸ்டம்லேயுமே ரெஜிஸ்டர்டு ஒர்க்கர்ஸாக இருக்க மாட்டாங்க. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணாதனால தான் இவங்களுக்கு கவர்மெண்ட் தர எந்த ஸ்கீமோ இல்லை அதோட பெனிஃபிட்ஸோ கிடைக்கிறதே இல்லை. இப்போ நம்ம ஈஸ்ரம் NDUW அதை பற்றி பார்க்கலாம். இதோட ஃபுல் ஃபார்ம் நேஷனல் டேட்டாபேஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ், ஷார்ட்டாக NDUWன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்கீம் கிடையாதுங்க, இது ஒரு நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம். அதாவது உங்களோட இன்ஃபர்மேஷனை கவர்மெண்ட்டோட டேட்டாபேஸில் சேவ் பண்ணி உங்களுக்கு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை கொடுப்பாங்க. அதோட உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன், உங்கள் ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே கவர்மெண்ட்டோட டேட்டாபேஸில் ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலிமா அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸாக இருக்கவங்களுக்கும் கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். அதோட இந்த ஈஸ்ராம் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலிமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர எல்லா பெனிஃபிஷரி ஸ்கீமுக்கும் உங்களுக்கு டேரெக்டாகவே அக்சஸ் கிடைக்கும். ஈஸ்ராம் வெப்சைட் பற்றி ஒரு ஃபேக்கான ரூமர் கூட நம்ம சோஷியல் மீடியாலலாம் பரவிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும் உங்களுக்கு 3000 ரூபா காசு வரும், அந்த மாதிரி ஃபேக் மெசேஜஸ் ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. இது 100% உண்மையே கிடையாதுங்க. கிளியராக இந்த வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம். இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு டேரெக்டாக எந்தவித காசும் வராது. இதனால உங்களுக்கு பென்ஷனோ இல்லை எந்த விதமான மானிட்டரி பெனிஃபிட்டுமே டேரெக்டாக கிடைக்காது. இந்த ஈஸ்ராம்ங்கிறது ஒரு கேட் பாஸ் மாதிரி. இந்த சிஸ்டத்தில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர எல்லா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பற்றின அவேர்னஸ் கிடைக்கும். அது மூலயமா நீங்கள் அந்த பெனிஃபிட்ஸை அடைஞ்சிக்கலாம். அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல PMSBY ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அதை பற்றி பார்க்கலாம். PMSBY இதோட ஃபுல் ஃபார்ம் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. இது கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குற ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்கு மொத்தம் 3 பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஸ்கீமில் நீங்கள் என்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஆக்சிடென்ட்டோ இல்லை டெத்தோ ஆனால் அவங்க ஃபேமிலிக்கே இல்லைனா நாமினிக்கே 2 lakhs இன்சூரன்ஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுவே பெர்மனெண்ட்டாக டோட்டலாக டிசேபிள் ஆனாலும் 2 lakhs இன்சூரன்ஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. சப்போஸ் பார்ஷியலாக டிசேபிள் ஆயிருந்தாங்கன்னா 1 lakh இன்சூரன்ஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. என்னடா இன்சூரன்ஸ் வேல்யூலாம் லேக்ஸில் இருக்கே, அப்போ இதோட ப்ரீமியமும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் தானே நினைக்கிறீங்க? அதுதான் கிடையவே கிடையாது. இந்த ஸ்கீமோட ப்ரீமியம் வருஷத்துக்கு வெறும் 20 ரூபா மட்டும்தான். அதுவும் நீங்கள் உங்கள் பேங்க்லேயே ஆட்டோ டெபிட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த 20 rupees போகிறதே தெரியாது. வெறும் ஒரு டீ குடிக்கிற காசோட குறைவான காசு கொடுத்து நீங்கள் உங்கள் லைஃபையே இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரவின்னு ஒரு டெலிவரி பார்ட்னர் இருக்காங்க. அவங்க PMSBY ஸ்கீமில் இயர்லி 20 rupees பே பண்ணி இன்சூரன்ஸ் ப்ரொடக்ஷன் எடுத்திருக்காரு. இப்போது எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட்டோ இல்லை உயிரிழப்போ ஆச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கு 2 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்கும். ப்ரீமியம் வெறும் 20 ரூபா தாங்க, ஆனால் கிடைக்க போகிற இன்சூரன்ஸ் 2 லட்ச ரூபா. இதுதான் இன்சூரன்ஸோட பெரிய பவர். அடுத்ததாக PMSOM இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்கலாம். இதோட ஃபுல் ஃபார்ம் பிரதான் மந்திரி ஸ்ராம் யோகி மந்தர். இது அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு பென்ஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இந்த ஸ்கீமில் மந்த்லி கான்ட்ரிபியூஷனாக நீங்கள் 55லேருந்து 200 ரூபா வரையும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பே பண்ணுற கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டுக்கு மேட்சிங்கான அமௌண்ட்டை கவர்மெண்ட்டும் அதில் டெபாசிட் பண்ணுவாங்க. இப்படி நீங்கள் 60 வருஷம் வரையும் உங்கள் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டை பே பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ரிட்டைர்மெண்ட் ஏஜில், அதாவது 61வது வயசுலேருந்து உங்களுக்கு மாதம் 3000 ரூபா கேரண்டீடாக பென்ஷன் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். இப்போ இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குமாரி அப்படின்றவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர். இவங்க மந்த்லி இந்த ஸ்கீமில் 100 ரூபா டெபாசிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது கவர்மெண்ட்டும் அதேமாதிரி ஈக்குவலாக 100 ரூபா இந்த ஸ்கீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதே மாதிரி 60 வயசு வரையும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 61வது வயசுலேருந்து மாதம் 3000 ரூபா பென்ஷனாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டேரெக்டாக வரும். இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் ஈஸ்ராம் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால மட்டும் கிடைச்சிடாது. என்னதான் நீங்கள் ஈஸ்ராம் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் இந்த பென்ஷன் ஸ்கீம் அண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இந்த ரெண்டுலையும் நீங்கள் என்ரோல் ஆகிருந்தால் தான் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டெலிவரி பார்ட்னர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், ஸ்ட்ரீட் வெண்டர், டிரைவர்ஸ், டொமஸ்டிக் ஒர்க்கர், டெய்லி வேஜ் ஒர்க்கர், கிக் ஒர்க்கர்ஸ். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ண தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸுமே ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஈஸ்ராம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இது இருந்தாலே போதும். இப்போ இந்த PMSBY இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலே போதும். நீங்கள் அதில் வருஷத்துக்கு 20 ரூபா ஆட்டோ டெபிட் கூட எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக எந்த டாக்குமெண்ட்ஸுமே தேவையில்லை. அண்ட் இதை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஏஜென்ட் ஃபீஸுமே கிடையாது. உங்களில் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணி பெனிஃபிட்ஸ் அடையிறதுன்னு தெரியலனா உங்களுக்கு உதவுறதுக்காகவே கவர்மெண்ட்டோட காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. இந்த சென்டருக்கு நீங்கள் போனீங்கனாலே இந்த 2 ஸ்கீமுக்கும் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு மொத்த ப்ராசஸ்க்கும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஈஸ்ராம் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் அண்ட் பென்ஷன் ஸ்கீம்
இது ரெண்டுக்கும் அப்ளை பண்ணி எப்படி பெனிஃபிட்ஸ் அடையிறதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கராக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட சேஃப்டி அண்ட் ஃபியூச்சர் இது ரெண்டுமே உங்கள் கையில் தாங்க இருக்குது. உடனே இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த பிளானோட பெனிஃபிட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஃபேக்கான ரூமர்ஸ் எல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. கரெக்டான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவேர்னஸ் இஸ் ப்ரொடக்ஷன். அண்ட் உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டு know more about government beneficiary scheme, like, share and subscribe to Smart Savers. Thank you for watching.